அருளுரை துளியின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். காலங்கள் மாறுகிறது, கேலண்டர் மாறப்போகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் மாறாதவராக நம்மை தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த காலை வேளையிலே 3 சிந்தனைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் திரும்பி பார்த்து கர்த்தரை துதிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ரெண்டாவதாக, நாம் திரும்பி பார்த்து திருத்தி கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. மூன்றாவதாக, திரும்பி பார்க்க கூடாத காரியங்கள் இருக்கிறது. எனவே வருடத்தினுடைய இறுதியிலே நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம சில காரியங்களை திரும்பி பார்க்க வேண்டும், சில விஷயங்களை திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். எனவே முதலாவதாக, நாம் திரும்பி பார்த்து கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான காரியங்களை கர்த்தர் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். சமீபத்திலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்விலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார்கள். தங்களிடத்திலே இருப்பவைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய குணம் கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான மகிழ்ச்சியையும் நல்ல தூக்கத்தையும் குறைவான நோய்க்கான அறிகுறியையும் கொண்டிருப்பதாக அந்த ஆய்விலே சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு உளவியலாளர் இவ்விதமாக சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு குறைந்தது 5 காரியத்துக்காவது நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம சங்கீதம் முழுவதையும் நம்ம படிக்கும் பொழுது சங்கீதக்காரர்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் மற்றும் அவர்களுடைய பழக்கமே என்னன்னு சொன்னால், கர்த்தர் தங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் அவை எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதிக்கக்கூடிய ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அவர்கள் கண்ணீரின் பாதையிலே ஒருவேளை அவர்கள் கடந்து போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் திரும்பி பார்த்து தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக, அவர் தங்களோடு கூட இருந்து நடப்பித்த காரியங்களுக்காக அவர்கள் இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாக இருந்ததை நாம் சங்கீதம் முழுவதுமாக நாம் படிக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் எவ்வளவு அருமையாக அற்புதமாக ஒரு குறைவுமின்றி நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். எனவே முதலாவதாக, நாம் திரும்பி பார்த்து கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, நாம் திரும்பி பார்த்து சில விஷயங்களை நாம் திருத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் ஒரு சபைக்கு சொல்லும் பொழுது விதமாக அவர் சொன்னார், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான், யாரும் பரிபூர்ணமானவர்கள் கிடையாது. எனவே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் தேவனுக்கு எதிரான ஒரு நிலைமையிலே அவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஏதாவது செய்திருப்போமானால், அல்லது மற்ற மனிதர்களை நாம் துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஏதாவது நாம் சொல்லியிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரானால் தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரி செய்து தேவனோடும் மற்றவர்களோடும் ஒப்புரவாக வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே திரும்பி பார்த்து நம்ம இதையெல்லாம் சரி செய்யணும்னு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரோ அந்த விஷயங்களை தேவன் அருளும் பலத்தோடு அவருடைய உதவியோடு நாம் அதை சரி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதே போல் சில விஷயங்களை நம்முடைய ஆண்டவர் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:13 சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் நின்னுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பவுல் சொல்லுகிறார், நான் முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடர நான் விரும்புகிறேன், அதற்கு நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில விஷயங்களை திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனால் பிசாசு திரும்ப திரும்ப தேவன் நமக்கு மன்னித்த அந்த பாவத்தை குறித்து நம்மை குற்றப்படுத்தக்கூடியவனாக, நம்முடைய இருதயத்தை சோர்வுறச் செய்யக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். எனவே நாம் செய்த பாவங்களை அல்லது தவறுகளை, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசிய வார்த்தைகளை குறித்து நாம் திரும்ப திரும்ப நாம் அதையே நினைத்து கொண்டு மன உளைச்சலுக்குள்ளாகாமல்
தேவன் அதை மன்னித்திருப்பார் என்று சொன்னால், அல்லது மற்றவர்களும் நம்மை மன்னித்திருப்பார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. எனவே நாம் முன்னோக்கி, நாம் லக்கை நோக்கி ஓட வேண்டுமானால், தொடர வேண்டும் என்று சொன்னால், நாம் திரும்பி பார்த்தால் என்ன செய்ய முடியாதுங்க? ஓடவே முடியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீ திரும்பி பார்க்காதே, சில விஷயங்களை திரும்பி பார்க்காதே என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே 3 விஷயங்கள். திரும்பி பார்த்து நாம் கர்த்தரை துதிப்போம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. நாம் நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதே போல் திரும்பி பார்த்து சில விஷயங்களை தேவனுடைய ஒத்தாசையோடு நாமே சரி செய்து கொள்வோம். 3வதாக, நாம் சில விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டாம்? திரும்பி பார்க்க வேண்டாம். நம்மை சோர்வுக்குள்ளாக்குவதே பிசாசுனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே தேவன் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே இந்த வருடத்தினுடைய இறுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 3 சிந்தனைகளை மனதில் நிறுத்தினவர்களாக தொடர்ந்து இந்த புதிய வருடத்துக்குள்ளாக பிரவேசித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.